கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தபசு காலங்களில் இந்த தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 22 வரை நாம் வாசிக்க அந்த வசனங்களிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இயேசு அவனிடத்தில் சொன்னார், நீ கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் சிறு பிராயத்திலிருந்தே இவைகளெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். இயேசு அவனை பார்த்து அவனை நிதானித்து அவனிடத்தில் உனக்கிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் உனக்குரியது எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, பிறகு நீ என்னை பின்பற்றி வா, உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். இவைகளெல்லாம் அவனுக்கு சொன்னார். இந்த வாலிபன் அதிக ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அவரை விட்டு துக்கத்தோடு திரும்பி போயிட்டான் அப்படின்னு போட்டு. என் அன்பு சகோதரனே சகோதரி, இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவு நிறைவாக்க வேண்டும் என்றால் கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதை தான் ஆண்டவர் இந்த தபசு காலங்களில் விரும்புகிறார். நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய பொக்கிஷம் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கக்கூடாது என்பதும், பரலோகத்தில் நாம் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை குறித்தும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் பரலோகத்துக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டியவர்கள், நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டியவர்கள். அங்கே வெறுங்கையோடு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இங்கே நீங்கள் நல்லவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் அநேகருக்கு நீங்கள் உபத்திரவமாக இல்லாமல் உபகாரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சுயநலக்காரர்களாக இருந்து விடாதபடிக்கு உனக்கு இருக்கிறதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அப்படி பகிர்ந்து கொடுக்கிற பொழுது உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை அறிக்கையிடுங்க. உங்களுடைய காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் அப்படின்னு. அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். Do not worry about anything. Just you hand over your ways to God. ஒரு நாளும் அவர் உன்னுடைய அர்ப்பணிப்பை அலட்சியப்படுத்த மாட்டார். உன்னுடைய அர்ப்பணிப்பை கனம் பண்ணுகிறவர், கௌரவிக்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்கள். அவரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது இந்த உலகத்தில் ஒரு நன்மையும் குறைபடாதபடி அவர் பார்த்து கொள்வார். உங்கள் பொக்கிஷம் நித்திய ராஜ்யத்தில், கடவுளுடைய ராஜ்யத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே ஆண்டவராகிய தேவனை நல்ல மெய்ப்பராய் கண்டு கொள்ளுங்கள். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொன்னார். எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதுகிறார். நான் குறைபட்டு போவதில்லை. என்னுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறார். ஆண்டவர் இங்கே இந்த உலகத்தில் எனக்கு மெய்ப்பராக வந்துவிட்டால் எனக்கு ஒரு குறை இல்லை. தெளிவாய் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The Lord is my shepherd. I have everything I need. I have everything I need.
ஒரு நன்மை உனக்கு குறைபடாது. உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரே உங்களுடைய மெய்ப்பராக, உங்களுடைய வழிகாட்டியாக, உங்களுடைய ஆலோசகராக நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாலிபரிடத்தில் இயேசு சொன்னார், ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கிறது. இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைக்கிற காரியங்கள் பரலோகத்தில் ஒன்றும் இல்லை. இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவன் ஐஸ்வர்யவானாய் அதிக ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தாலும் துக்கத்தோடு திரும்பி போயிட்டான்னு போட்டுருது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த படிப்பு, உனக்கு கொடுத்த வேலை, உனக்கு கொடுத்த குடும்பம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானம், இவைகள் எதற்காக? எல்லாரோடும் பகிர்ந்து கொடுப்பதற்காக, எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்காக. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பர், அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுறதில்லை, ஒருவரையும் வெறுமையாக அனுப்புறதில்லை. கர்த்தரை தன் மெய்ப்பராய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவன் பாக்கியவானாய் மாற்றுவான். எல்லாரோடும் சமமாய் சந்தோஷமாய் இருக்க வைப்பார். தன்னுடைய சுயநலத்தை அவன் விட்டு எல்லோரோடும் பகிர்ந்து கொடுக்கிறவனாய் மாறுவான். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சகேயுவை அழைத்து வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி அவனோடு நடக்கிறார். அப்பொழுது சகேயு இயேசுவின் இடத்துல சொல்லுகிறதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 8-9 வாசிக்கும் பொழுது, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாருக்கெல்லாம் அநியாயமாக வாங்கியிருந்தால் அது நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, நாம் நம்முடைய காரியங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது, ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது. என் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரன் சகோதரி, கர்த்தர் நல்லவர். அவரோடு கூட இருக்கும்பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதுகிறார். ஒரு நன்மையும் குறைபடாது. நிறைவான ஒரு வாழ்வு, ஒரு நிலை வாழ்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த உலகத்தில் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு ஆண்டவர்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். அந்த நம்பிக்கை வரணும். நான் உலகத்தை சார்ந்து, உலகத்தில் என்னுடைய வருமானம், என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, இவைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறவனா இருந்தால் இந்த வெறுமையாய் காணப்படுவேன். பரலோகத்தில் எனக்கு வெறுமையான காரியம்தான் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் நான் மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது, நான் கர்த்தரை தேடுகிற பொழுது, ஆண்டவரோடு கூட இருக்கிற பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்று எழுதுகிறார். Psalm 34 verse 10 says like this, even lions go hungry for the lack of food. என் அன்பு சகோதரி சகோதரியே, even lions go hungry, but those who obey the Lord, but those who seek the Lord lack nothing good. ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் நிலைவாழ், ஒரு நிறைவான வாழ்வு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நிறைவாழ்வு தான் ஆண்டவராகிய இயேசு அந்த வாலிபனிடத்தில் சொன்னார். நீ இங்கே உலகத்திற்குரிய செல்வத்தை குறித்து, ஆஸ்தியை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்காத, அதை விற்று தரித்திரர் கொடு. நீ என்னை பின்பற்றி வருகிற பொழுது, எனக்குள்ள வருகிற பொழுது, என்னை தேடுகிற பொழுது உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நீதிமொழிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர் ஒரு தரித்திரருக்கு நம்மை கொடுக்கிற பொழுது ஒரு நன்மையும் எனக்கு குறைபடாது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார் என்று எழுதுகிறார். ஏழைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தரித்திரருக்கு நாம் கொடுக்கிற பொழுது என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய ஐஸ்வர்யம், எனக்கு இருக்கிற உலகத்துக்குரிய காரியங்களை நான் சுயநலமாய் என்னிலே வைத்திராதபடிக்கு அவைகளை நான் தரித்திரருக்கு கொடுக்கிற பொழுது, எல்லோரோடும் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது ஆண்டவர் என் குறைவை நிறைவாக்குவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் என்று போடுகிறது. தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், Proverbs 28:27, give to the poor and you will never be in need. Never will be need. ஒரு நன்மையும் குறைபடாது. தரித்திரருக்கு நாம் கொடுக்கிற பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஒரு வாழ்வு வைப்பார். அதனால தான் இந்த வாலிபனுக்கு உறுதியாக இயேசு சொன்னார், உனக்கு இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடு, பிறகு என்னிடத்துல வா, என்னை பின்பற்றி வா, ஒரு நன்மை உனக்கு குறைபடாது என்று சொன்னார். இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரி, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சுயநலக்காரர்களாக இராதபடிக்கு பகிர்ந்து கொடுங்க. உன் பெற்றோருக்கு, உன் உடன்பிறந்தோருக்கு, உன் நண்பர்களுக்கு, உன் சக விசுவாசிகளுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது. எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, கர்த்தரின் மெய்ப்பராய் இருந்தால் எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீர். தரித்திரருக்கு கொடுக்கும்பொழுது ஒரு நன்மையும் எனக்கு குறைபடாது என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தியான வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பீராக. எவ்வளவு காலம் சுயநலக்காரர்களாய் போனதுனால பெற்றோரை விட்டுட்டோம், உடன்பிறந்தவரை விட்டோம், குடும்பத்தை விட்டுட்டோம், சபையை விட்டுட்டோம், இந்த சமூகத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறோம், எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறோம். இந்த தியான வேளையில் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க, எங்களை மறைத்து நீர் மகிழ்ப்படும்படியான காரியங்களை ஈடுபட ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தியான வேளையில் இந்த இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைக்காய் செபிக்கிறேன். இருக்கிற எல்லா சரீர பலவீனத்திலும் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். சரீரத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை செய்தொழுவீராக. செயல்பட முடியாத அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். நம்முடைய தழுவினால் குணமாக்குவீராக. ஒரு அற்புதத்தை செய்தொழுவீராக. விசுவாசத்தில் வளரட்டாண்டவர். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஓடோடி வந்த அந்த வாலிபன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, உனக்கு இருக்கிறது எல்லாம் விற்று தரித்திரம் கொடுப்பா, சுயநலக்காரனாக இராத, எல்லாரோடும் ஐக்கியமாயிரு, எல்லாரோடும் ஒருமித்து வாழ வேண்டும் என்ற வழியை சொல்லுகிற பொழுது அவன் துக்கமுகமாய் சுயநலக்காரனாய் போய்விட்டது போல போய்விடாதபடிக்கு இந்த தியான வேளையில் இணைந்திருக்கிற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்புகிற கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரோடும் ஐக்கியமாக இருக்கட்டும், எல்லோரோடும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக மாறட்டும், விசுவாச அளவீடு அதிகரிக்கட்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீர். ஆண்டவரே, தனக்கு இருக்கிறதை கொடுக்கிற பொழுது உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள், எங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாச வாழ்வை உடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் வைத்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஆட்சேபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும்
உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.